கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எனக்கருமையானவர்களே, இந்த மாதத்தினுடைய 2வது நாள். இந்த மாதத்தில் கர்த்தர் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவாய் உங்களை எல்லாவற்றிலும் அவர் வழி நடத்துவாராக. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், உங்களுடைய ஆவிக்குரிய உலக பிரகாரமான வாழ்வில் நீங்கள் செழித்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு செல்லும் பொழுது சொல்கிறார், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும். அப்போது நம்ம பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய உள்ளான மனிதன் வல்லமையினால் பலப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போது அந்த வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலப்பட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் மாற்றப்பட வேண்டியது அவசியம். உள்ளான மனிதன் மாற்றப்படும் பொழுது நம்முடைய வெளி தோற்றங்கள் அல்லது நம்முடைய வெளியரங்கமான வாழ்வின் செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு அல்லது மற்ற உறவுகள் எல்லாவற்றிலுமே கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அதற்கு பின்பதாக உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் அதிகமாக அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளான மனிதன் ஆவியிலே பலப்பட வேண்டியது அவசியம். எனக்கு அருமையானவர்களே, நம் உள்ளான மனிதன் ஆவியிலே பலப்பட்டு கிறிஸ்துவிலே பலப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். நம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வெளிப்படுவதற்கு அது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கும். ஆகவே உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கேட்கிறவைகளை அப்படியே விட்டு விடாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் நாமும் ஒரு முடிவெடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தும். ஆண்டவரே, வெளியரங்கமான மனித தோற்றத்தில் நான் நல்லவனாக காண்பிப்பதை விட என்னுடைய உள்ளான மனிதன் உம்மோடு கூட இணைந்திருக்கத்தக்கதான கிருபையை தாரும். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக, சபைக்காக, நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நல்லவர்களைப் போல நடிக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு உள்ளார்ந்த மனிதன் பலப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.